2FA அதாவது டூ ஃபேக்டர் அதென்டிகேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. யூட்டிலிட்டிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 2FA கிளிக் பண்ணிக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் லாகின் பண்ணும்போது ஓடிபி ஃபில் பண்ணி தான், அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் அடித்து ஓடிபி ஃபில் பண்ணால் மட்டும்தான் உள்ள லாகின் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிசேபிள் இருக்குது. நான் இப்போ எனேபிள் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி நான் எனேபிள் பண்ணுறதுக்காக இப்படி வரும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கூகுள் அதென்டிகேட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். கூகுள் கம்பெனியோட தான். அதில் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் கூகுள் அதென்டிகேட் அப்படின்னு சர்ச் பண்ணாவே வந்துடும். பண்ணிவிட்டு அதில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ஆப் ஆட் பண்ணிங்கன்னா அதில் கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் ஏ கியூஆர் கோட் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே டிஸ்பிளேல தெரிகிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என் ஃபோனில் ஸ்கேன் பண்ணிட்டேன். பண்ண உடனே அதில் ஆட் ஆகிருக்கு. என்னென்ன ஆட் ஆகுனா demo.seniors.com அப்படின்னு போட்டு உங்களோட யூசர் நேம் என்னவோ அது பக்கத்துலேயே வரும். அதுக்கு கீழே இருக்கிற ஒரு ஓடிபி வரும். அது கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க ரீசெட் ஆகிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ என்ன வந்திருக்கோ அதை நான் டைப் படிக்கிறேன். அடிச்சுட்டு வெரிஃபை கொடுங்க. ஓடிபி வெரிஃபைட் வேலைன்னு வந்துருச்சு. அப்புறம் 2FA சக்ஸஸ்ஃபுல்லி எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்கும். திருப்பி லாகின் பண்ணுறேன். இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு அடித்ததுக்கப்புறம் ஓடிபி கேட்குது. அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த யூசர் நேம் இப்போ நீங்கள் இதே வேறு சைட்டுக்காகவும் அதில் ஆட் பண்ணிங்கன்னா அதை பார்க்காதீங்க. இந்த சைட்டுக்கு இந்த யூசர் நேம் போட்டு ஒன்று இருக்கும். அந்த ஓடிபி இங்கே போடுங்க. போட்டு லாகின் பண்ணிங்கன்னா வரும். தப்பாக அடிச்சிங்கன்னா அது எரர்னு வரும், ஓடிபி தப்புன்னு வரும். இப்போ நான் தப்பான ஓடிபி அடிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வரும், இன்வாலிட் ஓடிபி அப்படின்னு வரும். இது என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேளை உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வெளியே தெரிஞ்சிட்டா கூட அவங்க அதில் லாகின் பண்ண முடியாது. ஆக்டிவேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களோட ஃபோன்லேருந்து இருக்கிற அந்த ஓடிபியை வச்சு தான் இது வரும். இது மெசேஜ் வராது, மெசேஜிங் சிஸ்டம் கிடையாது. அந்த ஆப்பில் தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த ஆப்பில் நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணாமல் அந்த டிவைஸில் நெட்டு இல்லைனாலும் இந்த ஓடிபி ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும், கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ அந்த 2FA எனக்கு வேண்டாம், டிசேபிள் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு அதே யூட்டிலிட்டிஸ் 2FA போயிட்டு இந்த ஆன்னுக்கு இது கிளிக் பண்ணினாவே ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த ஓடிபி கேட்காது. நீங்கள் ஓடிபி எனேபிள் பண்ணி வச்சுக்கிறதா பெஸ்ட் மெத்தேடு.